கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த கேம்ஸை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரில் ஃபார் பிரெண்டாஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி நம்ம இங்கே தான் முடிச்சுட்டு இருந்தோம். நம்ம சீக்ரெட் ஏரியாவுக்கு வந்துட்டோம், மித்திக் ஏரியாவிலேருந்து டிவைன்லேருந்து. இப்போ நம்ம சீக்ரெட்லேருந்து ஒரு துங் சாகோர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அது ஸ்டார் ஃபால் மியூட்டேஷன் தருது, 4 மில்லியன் தருது ப்ரோ. ஆனால் 4 மில்லியனா? எங்க ட்ரில் பண்ணுறத விட மேலே எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக போனோம். இப்போ மியூட்டேஷன் பரவாயில்ல, இப்போ அதிகமாக இருக்குது. ஸ்டார் ஃபால் மியூட்டேஷன் முடிஞ்சிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். நம்ம பவர் அப்படியே 63 தான் இருக்குது. நம்ம இன்னும் ஏற்றவே இல்லை. ஏற்றணும் 21 ஹவர் காசு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை அப்டேட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். ஓகே, வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ போய் வைக்கல எவ்வளோ காசு கொடுக்குதுன்ட்டு ஐ திங்க் இப்போதைக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அந்த வார்முக்கு நம்ம பார்ப்போம் எப்படி அதை எடுக்கிறது. ஓகே, வெறும் 10 நம்ம ஃபீட் பண்ணிடலாம். வாங்க, ஃபீட் 6 வந்துருக்கு. ஓகே, பரவாயில்ல. ப்ரோ ஃபீட் பண்ணால் தான் ப்ரோ வரும். ஃபீட் பண்ண ஏதோ டனல் ஓப்பன் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதில் அதான் போட்டுருந்துச்சு, ஏதோ ப்ரிமோடியல் பிரெண்டாஸ் அங்கே தான் ஸ்பான் ஆகுமா. அதுக்கு பவராண்டா போடலாம். நம்ம ஏன்ஷியன்ட்லாம் நம்ம போகவே இல்லை. நம்ம போகணும். செலஸ்டியல் ஏன்ஷியன்ட் அதெல்லாம் போகவே இல்லை. போகலாம். ஓகே, இப்போதைக்கு எல்லா காசும் வச்சு செலவு பண்ணுவோம். நம்ம கலெக்ட் ஐ திங்க் இதை நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏதாவது எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. கலெக்ட் இந்த ஃப்ளோரை எடுத்துருவோமா? சரி, எடுத்துடலாம். வாங்க, இது பிபி எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். இந்த டிவைன் வேணால் விட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு கொடுத்துடலாம். எப்படியோ 20 or 30 வந்தாலே போதும். ஃபீட் ஓகே, 25 முடிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. அவ்வளோ பவர் இல்லை இப்போதைக்கு. ஓகே, 800 மில்லியன் இருந்துச்சு. போயிட்டு ஒரு ட்ரில் மிஷினும் பவர் ஏற்றலாம்னு எனக்கு தோணுது. ஓகே, ஆர்டிஃபேக்ட் கிடச்சிருக்கு, ரேர் ஆர்டிஃபேக்ட். அதனால் அதை எக்யூப் பண்ணிட்டேன். இப்போ போய் ட்ரில் வாங்கிடலாம். 50 மில்லியனும் 500 மில்லியனும் வாங்கிடலாம். 500 மில்லியன் 50 மில்லியன் 500 மில்லியன் பவர் வாங்கிடலாம். 76 மில்லியன். ஓகே, ஆனால் காசு பத்தலை. நம்ம எப்படியாவது 100 ரீச் ஆகணும். எப்படியாவது 100 பவர். அதுக்காக இப்படி பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 1 பார்ட்டோட கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ எல்லாம் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காம பெல் ஐக்கான் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எதாவது வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ சீக்கிரமாக நம்ம 20 பவர் ஏற்றணும். ஏற்றலாம். ஃபஸ்ட் காசு ஏற்றணும். துங் சார். சரி, வெயிட் பண்ணலாம். ஸ்லாட்டுக்கே காசு எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிட்டீங்களே. ஸ்லாட்லாம் பெருசாக காசே கேட்கல ப்ரோ. அடுத்து நம்ம பில்லியன் போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே இந்த பார்ட்டில் நம்ம பில்லியன் போகிறோம். பார்க்கலாம், இருங்க. பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 நம்ம இந்த கேம் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இது ஒன்று நடுவில் ரோபாக்ஸ் வேறு வந்துட்டே இருக்கு. ஓகே, 2 பில்லியன்ஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம பவர் அப்கிரேட் இன்னும் வெறும் 10 பண்ணலாம். ஆனால் இப்போ பாருங்களேன். இப்போ நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. நம்ம இப்போ ஓஜி பிரெயின் ராட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியண்ட் சீக்ரெட்டுக்கு அடுத்து ஓஜி. ஐ திங்க் ஓஜியில் மியூட்டேஷன் இருந்தால் தான் எடுக்கணும். ஏன்னா எல்லா பிரெயின் ராட்டுமே பேஸ் ப்ரைஸோட மியூட்டேஷன்ஸ் தான் நிறையா மணி தரும். அதனால தான். ஓகே, மித்திக் ஏரியா வந்துட்டோம். இன்னொரு ரேர் அன்காமன் ஆர்டிஃபேக்ட் கிடச்சிருக்கு. வழக்கம் போல தான் இந்த கேமில் நம்ம ரீபர்த் பண்ண மாட்டோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போய்டும். அப்புறம் போச்சுன்னா ஈவென்ட் பேஸுக்கு வந்தாச்சு. இன்னும் லைட்டாக சீக்ரெட் அண்ட் ஓஜி போகணும். கொஞ்சம் ஓஜிக்கு போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வழியாக சீக்ரெட்டுக்கு இடத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். சீக்ரெட் இடத்துக்கு வந்துட்டோம். சீக்ரெட் நம்பர் 1 வந்துடும். இப்போ 25,000க்கு பவர் இது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். பண்ணிடலாம். வெயிட். நெக்ஸ்ட் சீக்ரெட் கிடச்சது.
இந்த சீக்ரெட் பார்ட் 2 சீக்ரெட் 2 வந்து சீக்ரெட் ஏரியா 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் வந்து ஓஜி. இப்போ கிட்டத்தட்ட பாதி முடிக்க போகிறோம். ஓகே, பாதி முடிச்சுட்டு வந்து பாதி தான் இருக்குது. இங்கே ஒரு பிளேயர் வந்து பேர் தெரியல, ஆனால் சிக்கலத்தேரா பைசக்கலத்தேரா வச்சுட்ருக்காங்க. ஓகே, ஒரு ரேர் ஆர்டிஃபேக்ட் கிடச்சிருக்கு. ஐ திங்க் நம்ம வந்து இந்த பவர் எடுத்துடலாம். எடுத்து இந்த 5% பவர் வச்சுலாம். பரவாயில்ல. இது ஒரு வழியாக நம்ம ஓஜி பிரெயின் ராட்ஸ் எடுக்க போகிறோம். 17 மில்லியன். ஓகே, மியூட்டேஷன் டைமண்ட். டைமண்ட் மியூட்டேஷன் இருக்கு. ஓகே, எடுத்து போயிடலாம். ஹாப்பி பனானா கேட். ஓகே, வித்தியாசமாக இருக்குல்ல. ஐ திங்க் ஒரு 5 பில்லியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தும் சாகூரும் 3p சேர்த்துருக்கோம் எனக்கு தோணுது. மினிமம் ஒரு 5 பில்லியன் 10 பில்லியனுக்குள்ளே வைப்பாங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ சேர்ந்துருக்குன்ட்டு. வர போகிறோம். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போ. ஓகே, நம்ம சர்ஃபேஸுக்கு வந்துட்டோம். ஓகே, வந்துட்டோம் கைஸ். இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கலாம். எவ்வளோ மணி கரெக்டாகுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் 8 பில்லியன் இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு 1 பில்லியன் இல்லை 500 மில்லியன் தான் சேர்ந்துருக்கு. ஸோ பரவாயில்ல. இப்போதைக்கு எல்லா காசையும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். இது 317 மில்லியன் per second தருது, விச் இஸ் ஸ்லைட்லி மோர் தென் தும் சாகூர். இது வந்து தான் தருது. இது வந்து நம்ம நல்லா ஃபீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபீட் ஐ திங்க் ஒரு 20 வரும் நினைக்கிறேன். எஸ், 15 வந்துருக்கு. 40%, இன்னும் வந்து 60% ரிமைனிங். நம்ம வந்து எப்போ செலஸ்டியல் ஆர் ஏன்ஷியன் பிரெயின் ராட் எடுக்கிறோமோ அப்போ வந்து நம்ம அதை அன்லாக் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, பவர் அப்டேட் பண்ணலாம். 9.7 பில்லியன். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 5 பில்லியன் தேவை, இல்லை 6 பில்லியன் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் இன் 17 minutes தான். ஃபீட் பிரெயின் ராட்ஸ் டு தி வார்ம் வென் ஹீ இஸ் ஃபுல். ஹீ டனல்ஸ் டு தி ப்ரிமோடியல் ஜோன். ஓஹோ, அப்படின்னா நம்ம வந்து இது வரை இங்கே இருக்கா? இது 3 டிக்கெட்ஸ், 3 ப்ரிமோடியல் பிரெயின் ராட்ஸ் வேணுமா கைஸ்? ஐயோ, 3 ப்ரிமோடியல் பிரெயின் ராட். ஐ திங்க் இங்கே தான் எட்டர்னல் பிரெயின் ராட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டல்ஸ் வேறு என்னன்னு தெரியல, அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் ஸோ. இப்போதைக்கு ஸ்லாட் அப்கிரேட் பண்ணிவிட்டு மீதி பணத்தை வச்சு ட்ரில் பவர் பண்ணலாம். ஓகே, பவர் பண்ணிடலாம். 2 வாட்டி பவர் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு 120 or 150க்கு ட்ரை பண்ணலாம் பவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மைனிங் போகலாம், வந்து ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரீயாக ஃபுட் கிடச்சிருக்கு, அதை ஃபீட் பண்ணிடலாம். மறுபடியும் பவர் ஏற்றிட்டு இப்போ நம்ம போகலான்னு நினைக்கிறேன். எங்கன்னா சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஓஜியில் வந்து நம்ம மியூட்டேஷன் எடுத்தோம், டைமண்ட் மியூட்டேஷன் எடுத்தோம். ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே டைமண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஹாப்பி பனானா கேட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செலஸ்டியல் 2 தான் இருக்குது. ஸ்மார்ட் கேட்டோ இல்லுமினாட்டி. ஓ மை காட், இல்லுமினாட்டியா? இதை கேள்விப்பட்டதே இந்த மாதிரி ஒரு பிரெயின் ராட்டை. சரி, ஓகே, அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, வந்துட்டுருக்கோம் நம்ம. ஓகே, மெத்திக்கு வந்துட்டோம். ஐ திங்க் நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்ட் 3 நம்ம முடிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே, பார்ட் 4 நம்ம எல்லோரும் உங்களை சந்திக்கிறோம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.